Hello, hi guys, hi, good morning to all. And இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன். அது எதை பத்தினா எக்ஸல் பத்தி. எக்ஸல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டூல் ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பேசிக்கா எக்ஸல் வச்சு தான் நம்ம எல்லாமே கிட்டத்தட்ட அதுதான் நமக்கு எல்லாமே. ஸோ இந்த எக்ஸல் வச்சு தான் நம்ம ஒர்க் மோஸ்ட்லி ப்ரொசீட் பண்ணுவோம். நம்ம அனாலிட்டிக்கல் இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறதுக்கும் இதுதான், அனாலிட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இதுதான் யூஸ் பண்ணுவோம். இது கால்குலேட்டருக்கும் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்ஸ்டான விஷயம். ஸோ இது வந்து ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் போட போகிறது என்னன்னா, நீங்களும் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸல் கற்றுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஆனால் எக்ஸலில் வந்து எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் கற்றுக்க முடியாது. ஸோ நம்ம ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நமக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம போக முடியும். ஸோ இதெல்லாமே நான் இப்போ கொடுக்கறது எல்லாமே ஜென்ரல் ஃபார்முலாஸ் அண்ட் இதெல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக யூஸ் ஆகும். ஸோ வாங்க பார்ப்போம் எப்படி வந்து இதெல்லாமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இங்கே வந்து இப்போ இருக்கிற ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஏ சொன்ன மாதிரி கண்ட்ரோலும் ஏவும் ஒன்றா கொடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆகிடும். புரியுதா? இந்த பாருங்க, கண்ட்ரோல் ஏ கொடுத்தோடனே டோட்டல் டாக்குமெண்ட்டுமே செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி செலக்ட் ஆன பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க, ஹோம் டேப்பில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இப்போது சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பண்ணலாம், இல்லை இந்த கேலிப்ரிக்கு பதிலாக நான் இப்போ வந்து டைம்ஸ் நியூ ரோமன் அது வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட்டோட வியூவே வந்து எப்படி மாறிடுச்சுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த எக்ஸல் இந்த கண்ட்ரோல் ஏ ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது வந்து செகண்ட் ஃபங்க்ஷன் இப்போ பார்க்க போகிறது கண்ட்ரோல் பி வந்து எதுக்குன்னா போல்ட் பண்ணுறதுக்கு, ஒரு லெட்டரை போல்ட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க, கண்ட்ரோல் பி கொடுத்துட்டு இப்போ என்னாச்சு, வேர்ட் வந்து போல்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஹெட்டிங்ஸை போல்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் சி வந்து எதுக்குன்னா காப்பி பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி யூஸ் ஆகும். அடுத்து கண்ட்ரோல் வி வந்து அந்த இன்ஃபர்மேஷன் காப்பி பண்ண இன்ஃபர்மேஷனை பேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, கண்ட்ரோல் வி கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டேன்னா அங்கே இருக்கிற ஃபாண்ட் எப்படி இருக்கு, அங்கே இருக்கிற பாக்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் சியோட ஃபங்க்ஷன். அடுத்து கண்ட்ரோல் சி அண்ட் கண்ட்ரோல் வியோட ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது கண்ட்ரோல் ஓனா என்னன்னா, அந்த எக்ஸலை ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஓ யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்க, நான் கண்ட்ரோல் ஓ கொடுக்குறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்க. உங்களோட லோக்கல் டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா, அதாவது இது டெஸ்க்டாப்னு இல்லை, உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்கன்னா அது வந்து லொக்கேஷன் காட்டும், எந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் எக்ஸல் ஃபைல் இருக்கு, எல்லா எக்ஸல் ஃபைலும் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ செலக்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஓ யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்து பார்க்க போகிறது கண்ட்ரோல் கே வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா ஹைப்பர் லிங்க். ஆக்சுவலி ஹைப்பர் லிங்க்னா என்னன்னு தெரியுமா? நம்ம வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஷீட்ஸ்க்கு வேற ஷீட்ஸ்க்கும் நம்ம லிங்க் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்க, நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் கே கொடுத்துட்டேன்னா, கண்ட்ரோல் கே கொடுத்த பின்னாடி இங்கே வந்து என்னோட ஷீட் நேம் வந்து பேசிக். ஸோ எங்கள் பேசிக்கில் போயிட்டு நான் இங்கே என்னோட செல் ரெஃபரன்ஸ் வந்து இப்போ வந்து நான் வந்து C21 அப்படின்னு நான் கொடுத்துட்ட பிறகு என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ அந்த லிங்க் வந்து ஹேண்ட் மாதிரி காட்டும், அந்த ஹைப்பர் லிங்க். நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல அந்த கொடுத்துருந்தீங்களோ அந்த பிளேஸ்க்கு உங்களை ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும். இங்கே பாருங்க, அந்த ஷிஃப்ட் F2 அந்த இடத்துல C21 வந்துடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்க, நான் கிளிக் பண்ணும்போது அங்கே வந்துடுச்சு. ஸோ இதுதான் வந்து ஹைப்பர் லிங்கோட ஃபங்க்ஷன். அதுக்கு அடுத்து கண்ட்ரோல் ஆல்ட் வந்து எதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம எக்ஸல்ஸை டபுள் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கண்ட்ரோல் டேப் ஆல்ட் கிடையாது, கண்ட்ரோல் டேப்.
இப்போ கண்ட்ரோலும் டேபும் நம்ம ஒண்ணா கொடுத்தோம் அப்படின்னா இதை பாருங்க இங்கே 2 எக்ஸல் நான் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க. இப்போ நான் இந்த எக்ஸல்ஸை மாற்றுறதுக்கு மல்டிபிள் எக்ஸல்ஸை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கண்ட்ரோல் டேப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அடுத்து கண்ட்ரோல் யூ. கண்ட்ரோல் யூ வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹெட்டிங்ஸ் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்க, நான் இப்போ இதே அண்டர்லைன் பண்ணி காட்டுறேன். கண்ட்ரோல் யூ இதை அண்டர்லைன் பண்ணியாச்சா? இந்த மாதிரி நம்ம அண்டர்லைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அடுத்து கண்ட்ரோல் எஸ். கண்ட்ரோல் எஸ் வந்து எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் யூஸ் ஆகும். அடுத்து கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் சர்ச் பண்ணணும்னாலோ இல்லை ஒரு நம்பர் சர்ச் பண்ணணும்னாலோ அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நான் வந்து F12 அப்படின்றத சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்க, அதுவே ஆட்டோமேட்டிக்கா எந்த பிளேஸ் அப்படின்னு காட்டிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சர்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ ரீடு கூட எங்க இருக்கு அப்படின்னு காட்டிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எது? இந்த கண்ட்ரோல் எஃப். அடுத்து கண்ட்ரோல் ஜி. கண்ட்ரோல் ஜி வந்து ரியலாவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங். எதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஒரு பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு நான் லிங்க் கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க போறேன்னா ஒரு செல் டு அனதர் செல். இங்க பாருங்க, நான் இந்த காப்பின்ற செல்ல கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிட்டு என்டர் கொடுத்த பின்னாடி அங்க இருக்கிற வேர்டு இங்கேயே வந்துருச்சு. இப்போ ஆனா நான் அந்த லிங்க் இருக்கிற பிளேஸ்க்கு போறேன். ஓகேவா? கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து அங்கே போயிட்டேன். ஆனால் அங்கேருந்து திருப்பி ரிட்டர்ன் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கோ டு அப்படின்னு காட்டும். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கே திருப்பி போயிடலாம். நீங்கள் லிங்க் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும்? ஜென்ரலாக ஈக்குவல் டு கொடுத்து ஏதாவது ஒரு பிளேஸில் போய் லிங்க் கொடுத்துடணும். ஓகேவா? லிங்க் கொடுத்துட்ட பின்னாடி இங்கே சேவஸ் அப்படின்னு வந்துருச்சு. அங்கே கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட் வந்து பீக்கு பக்கத்தில் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராக்கெட். அந்த ப்ராக்கெட் கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும், சேவஸ்க்கு போயிடும். அங்கேருந்து நம்ம கண்ட்ரோல் ஜி அப்படி கொடுத்தோம்னா நம்ம போன பிளேஸ்க்கு ரிட்டர்ன் வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் வந்து கண்ட்ரோல் ஜி நமக்கு டு ரிட்டர்ன் பேக் ஃப்ரம் த லிங்க். அதுக்கு அடுத்து இப்போ F2. F2 வந்து ஜென்ரலாக எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு செல்லை வந்து எடிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஜென்ரலாக பாருங்க, இப்போ சம்டைம்ஸ் வந்து என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும், அப்படி எடிட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி எடிட்டபிள் ஃபார்மேட்டில் வரும். F2 அந்த செல்லில் போயிட்டு நீங்கள் F2 கொடுத்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் 2 கொடுத்தீங்கன்னா நீங்கள் அதை எடிட் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கடுத்து இப்போ F4 என்னன்னா இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக என்ன ஃபங்க்ஷன் பண்ணீங்களோ அதை ரிப்பீட் பண்ணுறதுக்கு இந்த F4 யூஸ் ஆகும். பாருங்க, இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டேன். இப்போ சும்மா நான் ஒரு சும்மா இருங்க, வேற இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டேன். காப்பி பண்ணிட்டு இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து F4 கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் திருப்பி F4 கொடுக்குறேன். இந்த மாதிரி F4 கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் லாஸ்ட்டாக பண்ண ஃபங்க்ஷன் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ பாருங்க, நான் F4 கொடுக்குறேன். F4 இந்த மாதிரி நம்ம லாஸ்ட்டாக பண்ண ஃபங்க்ஷன் ஃபார்மேட்டிங் என்னவோ இங்கே பாருங்க. இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ண போகிறேன், இந்த இந்த ஒரு செல்க்கு ஃபர்ஸ்ட் செல்க்கு வந்து நான் வந்து ஹைலைட் பண்ண போகிறேன். எல்லோவில் ஹைலைட் பண்ணிட்டேன். பண்ண பின்னாடி இதே வந்து நான் ரிப்பீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த 3 செல்க்கு. ஸோ F4 கொடுத்தா ரிப்பீட் ஆயிடுச்சா? ஸோ இங்கே வந்து F4 கொடுத்தா ரிப்பீட் ஆயிடுச்சு. F4 கொடுத்தா ரிப்பீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட்டிங்லாம் ரிப்பீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த F4 ஃபங்க்ஷன். இப்போ இது F4 ஃபங்க்ஷன் பார்த்தாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து எது பார்ப்போம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் F2. அதாவது ஷிஃப்ட்டையும் ஃபங்க்ஷன் 2வையும் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ் பாப்அப் ஆகும். இங்கே பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கமெண்ட் பாக்ஸ் பாப்அப் ஆகிடுச்சு. என்ன பண்ணலாம்,
இங்க வந்து நீங்க உங்களோட கமெண்ட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஷிஃப்ட் F12ஓட ஃபங்க்ஷன் வந்து ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு அடுத்து இது வந்து F2ஓட ஃபங்க்ஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா F12 நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போமா எப்படி இருக்குன்ற. F12 வந்து கிளிக் பண்ணோம்னா இந்த டாக்குமெண்ட்டை வந்து சேவ் ஆஸ் என்ன டைப்பில் நம்ம சேவ் பண்ணணும், எக்ஸல் ஒர்க் புக்காக சேவ் பண்ணலாமா, இல்லை பிடிஎஃபாக சேவ் பண்ணணுமா, இல்லை வேறு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இந்த F12 வந்து யூஸ் ஆகும், சேவ் அஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்கடுத்து கண்ட்ரோல் டி ரியலாகவே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போனா நம்ம வந்து ஏதாவது ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா கண்ட்ரோல் டி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் டி கொடுத்துட்டேன்னா அதாவது ஃபஸ்ட்டு ஏரியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஏரியாவோ அதை வந்து ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண முடியும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டேபிள் வந்து ப்ரிப்பேர் ஆகிடும். சரி, இங்கே ஒரு பிளாங்காக இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஓகேவா, கண்ட்ரோல் டி. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் ப்ரிப்பேர் ஆகும். ஸோ நம்ம இந்த டேபிளை வந்து நம்ம ஏதாவது டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டா ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதுக்கு அடுத்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜெட். கண்ட்ரோல் ஜெட்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்கிறேன். கண்ட்ரோல் ஜெட்னா இப்போ லாஸ்ட்டாக ரிப்பீட் பண்ண ஃபங்க்ஷனை அன்டூ பண்ணுறது. இங்கே மேலே ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இது பேர் அன்டூ. ஓகேவா, இப்போது இங்கே பாருங்க, இங்கே நான் லாஸ்ட்டாக டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தோன்னே ஹோல் டேபிள் மறைஞ்சிருச்சு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக பண்ண ஃபங்க்ஷன் எல்லாமே போயிடும். இப்போ பாருங்க என்னென்ன ஆகுதுன்னு பாருங்க. நான் லாஸ்ட்டாக பண்ண அந்த எல்லோ ஹைலைட்டு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகுது பார்த்தீங்களா. அங்கே காப்பி பண்ணது, சேவஸ் கொடுத்தது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஜெட்டோட ஃபங்க்ஷன். அதாவது அன்டூ பண்ணிடும், அதாவது நம்ம பண்ணது எல்லாமே ரிவர்ஸ் பண்ணிடும். வேற கண்ட்ரோல் ஒய் வந்து ரீடுனா திருப்பி எல்லாத்தையுமே வர வைக்கும். நம்ம இப்போ நான் வந்து இப்போ இதை காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், அடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கண்ட்ரோல் ஒய் கொடுத்தேன்னா திருப்பி அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து கண்ட்ரோல் ஒய்யோட ஃபங்க்ஷன். கண்ட்ரோல் ஜெட் வந்து ரிவர்ஸ் பண்ணுறது, கண்ட்ரோல் ஒய் வந்து அதை திருப்பி கொண்டு வர்றது. ஓகேவா, அதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா கண்ட்ரோல் பி வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் பி கொடுக்குறேன் பாருங்க, பிரிண்டர். அதாவது நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்கேஸ் பிரிண்டர் இருந்தால் பிரிண்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த எக்ஸலில் வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பிடிஎஃப் மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகேவா, இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எக்ஸல் டாக்குமெண்ட்டை பிடிஎஃப்ல சேவ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பிரிண்ட் எடுத்துக்கலாம், ஹேண்ட் அவுட்ஸில் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் வந்து ரியலாகவே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸல் வெர்ஷன் 2010க்கு மேலே வச்சுருக்கீங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே ரியலாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்ப்போம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது. கண்ட்ரோல் இ, இது வந்து ஃப்ளாஷ் ஃபில் பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிற ஒரு மெயினான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னா ஃப்ளாஷ் ஃபில் வந்து எப்படி யூஸ் ஆக போகுது, ஃப்ளாஷ் ஃபில்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிடும். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து நேம் வந்து எப்படி இருக்கு, பிரீதா பாபு, சஞ்சய் பாபு, இந்த மாதிரி நேம்ஸ் இருக்கு. ஆனால் இந்த நேம் நடுவில் கேப் இருக்கு. ஸோ நமக்கு வந்து எப்படி வேணும்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரி வந்து ஒரு கேட்டகரியில் வேணும்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இந்த நேமை வந்து தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி டைப் பண்ணுறதுன்றது ரொம்ப டைம் வேஸ்ட். அதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்க, நான் இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க. இப்போது நான் வந்து டைப் பண்ணிட்டேன், என்னோட பேரை டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் கண்ட்ரோல் இ அப்படின்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேட்டர்னை ஃபாலோ பண்ணிக்கும். பாருங்கள்,
ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ்க்கு மட்டும் அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்க இங்க செகண்ட் வேர்ட்ல வந்து இது டைப் பண்ணிடுறேன். டைப் பண்ணிட்டு இப்போ கண்ட்ரோல் இ கொடுக்குறேன். கண்ட்ரோல் இ கொடுத்தோன்னே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுன்னு இல்லை, இன்கேஸ் வந்து இங்கே பாருங்க, இப்போ நம்ம வந்து மொபைல் நம்பர் வந்து இந்த மாதிரி ஒரு மொபைல் நம்பர் நம்மக்கிட்ட இருக்கு, விசிபிளாக இருக்கு அப்படிங்கிறது நம்புகிறேன். தெரியுதா? இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு முதல்ல இருக்க 9 வேண்டாம், மீதி இருக்கிற நம்பர்ஸ் தான் எனக்கு வந்து வேணும். அந்த மாதிரி எனக்கு வந்து எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா வந்து அந்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே செட் பண்ணிடுறேன். செட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா இப்போ வந்து நான் கண்ட்ரோல் இ கொடுத்தேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பரை வந்து அப்படியே செலக்ட் பண்ணிடுவோம். ஃபோன் நம்பர் தனியாக, அதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேட் கோடு, அதாவது சாரி கண்ட்ரி கோட் தனியாக பிரித்து வந்துடும். இங்கே கண்ட்ரி கோட் இந்தியா, கண்ட்ரி கோட் 91 அண்ட் ஃபோன் நம்பர் தனியாக வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு ஃப்ளாஷ் ஃபில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ளாஷ் ஃபில்லோட ஷார்ட்கட் வந்து என்னன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் கண்ட்ரோல் இது சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ளாஷ் ஃபில் வந்து எக்ஸல் 2010 வெர்ஷனுக்கு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ண முடியும். 2007 வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அட்வான்டேஜ் வந்து அதில் தான் இருக்குது. நான் இப்போ யூஸ் பண்ணுற கரண்ட் எக்ஸல் வந்து இது 2019 எக்ஸல். ஸோ அதில் வந்து உங்களுக்கு இந்த மட்டும் எக்ஸாம்பிள் காட்டினேன். இப்போ ப்ரீவியஸ் பார்த்த 19 ஷார்ட்கட்ஸுமே நீங்கள் 2007 எக்ஸல் இருந்தாலே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் வந்து என்ன சொல்கிறது, அதாவது நீங்கள் காலேஜ் முடிச்சிருப்பீங்க, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன உங்களுக்கு ஜாப் போகணும், ஜாப் போகிறப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக்காக வந்து இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் இப்போவே லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க்கை ஸ்பீடாக முடிக்கிறதுக்கு இந்த எக்ஸல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ நான் போட்ட வீடியோ வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாருமே, காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ